நம் கைகளில் இருக்கும் ஒரு சாதாரண ஸ்மார்ட் போன் முதல் விண்வெளியில் பறக்கும் செயற்கைக்கோள்கள் வரை நம் நவீன வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சமும் ஒரு மர்மமான சக்தியால் இயங்குகிறது. கண்ணுக்கு தெரியாத ஆனால் மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருளால் இவை அனைத்தும் சாத்தியமாகிறது. ஆனால் உண்மையில் அந்த சக்தி எங்கிருந்து வருகிறது? நம் எதிர்காலத்தை வடிவமைக்கும் அந்த ரகசிய பொருள் என்ன? நாம் பேசப்போவது அரிய மண் கனிமங்கள் பற்றித்தான். ஆங்கிலத்தில் ரேர் எர்த் மினரல்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த உலோகங்கள் நவீன தொழில்நுட்பத்தின் அச்சாணியாக விளங்குகின்றன. அரிய மண் கனிமங்கள் என்பவை 17 தனிமங்களை கொண்ட ஒரு குழுவாகும். இதில் 15 லேந்தனைடு தனிமங்கள், லேந்தனம் முதல் லூட்டீசியம் வரை, அத்துடன் ஸ்காண்டியம் மற்றும் இட்ரியம் ஆகியவையும் அடங்கும். இவை பூமியின் மேலோட்டில் பரவலாக காணப்பட்டாலும் அவற்றை லாபகரமான முறையில் பிரித்தெடுத்து சுத்திகரிப்பது மிக கடினம். அதனால்தான் இவை அரிய என்று அழைக்கப்படுகின்றன. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இவை வணிக ரீதியாக லாபகரமான செறிவுகளில் அரிதாகவே காணப்படுகின்றன. மேலும் அவற்றின் வேதியியல் பண்புகள் மிகவும் ஒத்திருப்பதால் அவற்றை ஒன்றிலிருந்து மற்றொன்றை பிரித்தெடுப்பது ஒரு சிக்கலான, ஆற்றல் மிகுந்த மற்றும் சுற்றுச்சூழலுக்கு சவால் நிறைந்த செயல்முறையாகும். இந்த 17 தனிமங்கள் பொதுவாக 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. லேசான அரிய மண் தனிமங்கள், லைட் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். இதில் லேந்தனம், செரியம், பிரசியோடீமியம், நியோடீமியம், புரோமேத்தியம், சமாரியம் ஆகியவை அடங்கும். இவை பொதுவாக பூமியின் மேலோட்டில் அதிக அளவில் காணப்படுகின்றன. கனமான அரிய மண் தனிமங்கள், ஹெவி ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். இதில் யூரோப்பியம், கடோலினியம், டெர்பியம், டைஸ்ப்ரோஷியம், ஹோல்மியம், எர்பியம், துலியம், இட்டர்பியம், லூட்டீசியம், இட்ரியம் மற்றும் ஸ்காண்டியம் ஆகியவை அடங்கும். இவை பொதுவாக குறைந்த அளவில் காணப்படுகின்றன. மேலும் அவற்றின் சிறப்பு பண்புகள் காரணமாக அதிக மதிப்புடையவை. இந்த அரிய மண் கனிமங்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமான காந்த, ஒளியியல் மற்றும் மின் வேதியியல் பண்புகளை கொண்டுள்ளன. இந்த தனித்துவமான பண்புகள்தான் அவற்றை நவீன தொழில்நுட்பத்தின் பல முக்கிய பயன்பாடுகளுக்கு இன்றியமையாததாக ஆக்குகின்றன. உதாரணமாக அவற்றின் எலக்ட்ரான் அமைப்பு, குறிப்பாக அவற்றின் ஆர்பிட்டால்கள் ஒளியை உறிஞ்சுவதிலும் வெளியிடுவதிலும், அத்துடன் வலுவான காந்தப்புலங்களை உருவாக்குவதிலும் அவற்றின் சிறப்பான திறன்களுக்கு காரணமாக அமைகின்றன. பயன்பாடுகளின் விரிவான பார்வை. தொழில்நுட்பத்தின் சூப்பர் பவர்கள். இந்த அரிய உலோகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு சூப்பர் பவர் போல செயல்படுகின்றன. அவற்றின் பயன்பாடுகள் நம் கற்பனைக்கும் அப்பாற்பட்டவை. மேலும் நவீன வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் ஊடுருவியுள்ளன. காந்தங்கள். நியோடீமியம் என்ற தனிமம் உலகின் மிக சக்தி வாய்ந்த நிரந்தர காந்தங்களை உருவாக்க பயன்படுகிறது. நியோடீமியம் இரும்பு போரான் காந்தங்கள். அவற்றின் விதிவிலக்கான காந்த வலிமைக்கு பெயர் பெற்றவை. இவை பாரம்பரிய காந்தங்களை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவை. டைஸ்ப்ரோசியம் மற்றும் டெர்பியம் போன்ற கனமான அரிய மண் தனிமங்கள் இந்த காந்தங்களின் வெப்பநிலை தன்மையை மேம்படுத்த பயன்படுத்தப்படுகின்றன. இந்த காந்தங்கள்தான் மின்சார வாகனங்களின் மோட்டார்கள், காற்றாலைகள், ஹார்ட் டிரைவ்கள், உங்கள் காதுகளில் இருக்கும் சிறிய இயர்போன்கள், மருத்துவ இமேஜிங் கருவிகள், எம்ஆர்ஐ மற்றும் இராணுவ தளவாடங்களான வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளிலும் கூட பயன்படுத்தப்படுகின்றன. உலகளாவிய நியோடீமியம் இரும்பு போரான் காந்தங்களின் சந்தை மதிப்பு பில்லியன் டாலர்களை தாண்டியுள்ளது. மேலும் மின்சார வாகன புரட்சியால் இதன் தேவை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. வினையூக்கிகள். கேட்டலிஸ்ட். செரியம் மற்றும் லேந்தனம் போன்ற தனிமங்கள் வினையூக்கிகளாக பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. செரியம் ஆக்சைடு வாகனங்களின் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ் எனப்படும் வினையூக்க மாற்றிகளில் அத்தியாவசியமான ஒரு பகுதியாகும். இது தீங்கு விளைவிக்கும் புகையை குறைப்பதன் மூலம் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த உதவுகிறது. பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலைகளில் திரவ வினையூக்க விரிசல் ஃப்ளூயிட் கேட்டலிட்டிக் கிராக்கிங் செயல்முறைகளிலும் இவை பயன்படுத்தப்பட்டு எரிபொருள் உற்பத்தியின் செயல்திறனை அதிகரிக்கின்றன. ஒளியியல் மற்றும் காட்சித்திரைகள். ஆப்டிக்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ். யூரோப்பியம் மற்றும் டெர்பியம் போன்ற தனிமங்கள் உங்கள் டிவி மற்றும் ஸ்மார்ட் போன் திரைகளில் உள்ள வண்ணங்களை பிரகாசமாக்குகின்றன. இவை எல்இடி, எல்சிடி மற்றும் ஓஎல்இடி திரைகளில் உள்ள பாஸ்பர்களாக பயன்படுத்தப்பட்டு துடிப்பான மற்றும் ஆற்றல் திறன் கொண்ட காட்சிகளை உருவாக்குகின்றன. இட்ரியம் மற்றும் செரியம் ஆகியவை லேசர்கள் மற்றும் சிறப்பு கண்ணாடிகளின் உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகின்றன. செரியம் ஆக்சைடு துல்லியமான கண்ணாடி மெருகூட்டல் செயல்முறைகளிலும் முக்கிய பங்காற்றுகிறது. பேட்டரிகள். லேந்தனம் என்ற தனிமம் நிக்கல் மெட்டல் ஹைட்ரைட் பேட்டரிகளின் செயல்திறனை அதிகரிக்க உதவுகிறது. இந்த பேட்டரிகள் ஆரம்பகால ஹைபிரிட் வாகனங்களில் பரவலாக பயன்படுத்தப்பட்டன. எதிர்கால மின்சார வாகன பேட்டரி தொழில்நுட்பங்களில் அரிய மண் தனிமங்களின் பயன்பாட்டை மேம்படுத்துவதற்கான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள். எர்பியம் டோப்ட் ஃபைபர் ஆம்ப்ளிஃபயர்ஸ் ஃபைபர் ஆப்டிக் நெட்வொர்க்குகளில் சிக்னல்களை பெருக்க பயன்படுத்தப்படுகின்றன.
இது இணையத்தின் முதுகெலும்பாக செயல்படுகிறது. மருத்துவ தொழில்நுட்பம் கடோலினியம் எம்ஆர்ஐ ஸ்கேன்களில் கான்ட்ராஸ்ட் ஏஜெண்டாக பயன்படுத்தப்படுகிறது. இது நோயறிதலின் துல்லியத்தை மேம்படுத்துகிறது. இட்ரியம், ஸ்காண்டியம் மற்றும் சமாரியம் ஆகியவை புற்றுநோய் சிகிச்சை மற்றும் பல் மருத்துவத்தில் பயன்படுகின்றன. விண்வெளி மற்றும் பாதுகாப்பு அரிய மண் தனிமங்கள், விண்வெளி ஆய்வு உபகரணங்கள், செயற்கைக்கோள்கள், ரேடார் அமைப்புகள் மற்றும் உயர் செயல்திறன் கொண்ட இராணுவ தளவாடங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சூரிய ஆற்றல் தகடுகள் மற்றும் காற்றாலைகள் போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இவை இல்லாமல் எந்த முன்னேற்றமும் சாத்தியமில்லை. ஒரு மின்சார காரின் பேட்டரி முதல் ஒரு பெரிய காற்றாலையின் ஜெனரேட்டர் வரை இந்த அரிய உலோகங்கள் இல்லை என்றால் அவை இயங்காது. உலகளாவிய விநியோகச் சங்கிலி மற்றும் புவிசார் அரசியல் முக்கியத்துவம் ஒரு காலவரிசை. அரிய மண் கனிமங்களின் உற்பத்தி மற்றும் விநியோகச் சங்கிலி கடந்த சில தசாப்தங்களாக குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு உள்ளாகியுள்ளது. மேலும் இது உலக பொருளாதாரத்திற்கும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் ஒரு முக்கியமான புவிசார் அரசியல் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. 1950கள் முதல் 1980களில் அமெரிக்காவின் ஆதிக்கம். 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் அமெரிக்கா அரிய மண் கனிமங்களின் உலகின் மிகப்பெரிய உற்பத்தியாளராக இருந்தது. கலிபோர்னியாவில் உள்ள மவுண்டன் பாஸ் சுரங்கம் உலகளாவிய தேவையின் பெரும்பகுதியை பூர்த்தி செய்தது. இந்த காலகட்டத்தில் அரிய மண் கனிமங்கள் முக்கியமாக பாதுகாப்புத் துறையிலும் வண்ண தொலைக்காட்சி பெட்டிகளிலும் பயன்படுத்தப்பட்டன. 1980கள் முதல் 2000களில் சீனாவின் எழுச்சி. 1980களின் பிற்பகுதியிலிருந்து சீனா தனது அரிய மண் உற்பத்தி திறனை வியத்தகு முறையில் அதிகரித்தது. சுற்றுச்சூழல் விதிமுறைகள் மற்றும் குறைந்த உழைப்புச் செலவுகள் காரணமாக சீனா விரைவாக உலகளாவிய சந்தையில் ஆதிக்கம் செலுத்தியது. 2000களின் முற்பகுதியில் சீனா உலகின் அரிய மண் கனிம உற்பத்தியில் 90 விழுக்காட்டுக்கும் அதிகமான பங்கை கொண்டிருந்தது. மவுண்டன் பாஸ் போன்ற மேற்கத்திய சுரங்கங்கள் சீன போட்டியின் காரணமாக மூடப்பட்டன அல்லது உற்பத்தி அளவை குறைத்தன. 2010 ஏற்றுமதி கட்டுப்பாடு மற்றும் உலகளாவிய கவலை. 2010ஆம் ஆண்டு சீனா அரிய மண் கனிமங்களின் ஏற்றுமதி ஒதுக்கீடுகளை கடுமையாக குறைத்தது. இது உலகளாவிய சந்தையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விலைகள் உயர்ந்தன. மேலும் பல நாடுகள் தங்கள் விநியோக சங்கிலிகளின் பாதிப்புத்தன்மையை பற்றி கவலைப்படத் தொடங்கின. இந்த சம்பவம் அரிய மண் கனிமங்களின் புவிசார் அரசியல் முக்கியத்துவத்தை உலகளாவிய கவனத்திற்கு கொண்டு வந்தது. தற்போது பன்முகத்தன்மைக்கான முயற்சிகள். 2010க்கு பிறகு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா மற்றும் பிற நாடுகள் தங்கள் சொந்த அரிய மண் கனிம உற்பத்தி மற்றும் செயலாக்க திறன்களை மீண்டும் கட்டியெழுப்ப அல்லது உருவாக்கத் தொடங்கின. மவுண்டன் பாஸ் சுரங்கம் மீண்டும் திறக்கப்பட்டது. மேலும் ஆஸ்திரேலியாவின் லினாஸ் ரேர் எர்த்ஸ் நிறுவனம் ஒரு முக்கிய உற்பத்தியாளராக உருவெடுத்தது. இருப்பினும் சீனா இன்றும் அரிய மண் கனிமங்களின் செயலாக்கம் மற்றும் சுத்திகரிப்பில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இது உலகளாவிய விநியோக சங்கிலியில் ஒரு முக்கியமான பலவீனமாகவே உள்ளது. அரிய மண் கனிமங்களை பிரித்தெடுத்தல் மற்றும் சுத்திகரித்தல் செயல்முறைகள் குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் மற்றும் சமூக சவால்களை முன்வைக்கின்றன. சுற்றுச்சூழல் பாதிப்பு அரிய மண் கனிமங்கள் பொதுவாக குறைந்த செறிவுகளில் காணப்படுவதால் பெரிய அளவிலான தாதுக்களை பிரித்தெடுக்க வேண்டும். இந்த செயல்முறை அமில சுரங்க வடிகால், நச்சு ரசாயன கழிவுகள் மற்றும் சில சமயங்களில் கதிரியக்க துணைப் பொருட்கள், தோரியம் மற்றும் யுரேனியம் ஆகியவற்றை உற்பத்தி செய்யலாம். இவை மண் மற்றும் நீர் மாசுபாட்டை ஏற்படுத்தி சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கும் மனித ஆரோக்கியத்திற்கும் அச்சுறுத்தலாக அமைகின்றன. ஆற்றல் நுகர்வு அரிய மண் தனிமங்களை பிரித்தெடுப்பதற்கும் சுத்திகரிப்பதற்கும் அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது. இது கார்பன் உமிழ்வுகளுக்கு வழிவகுக்கிறது. சமூக தாக்கம் சுரங்க நடவடிக்கைகளால் உள்ளூர் சமூகங்களின் இடம்பெயர்வு, வாழ்வாதார இழப்பு மற்றும் சுகாதார அபாயங்கள் ஏற்படலாம். முறையற்ற கழிவு மேலாண்மை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு நீண்டகால சுகாதார பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும். எதிர்கால தேவை மற்றும் மூலோபாய முக்கியத்துவம் எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கம்ப்யூட்டிங், மேம்பட்ட ரோபோட்டிக்ஸ் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி போன்ற துறைகளில் இந்த அரிய மண் கனிமங்களின் தேவை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். பசுமை ஆற்றல் புரட்சிக்கு இவை இன்றியமையாதவை என்பதால் இவற்றின் இருப்பு மற்றும் விநியோகச் சங்கிலி உலகின் புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. பசுமை ஆற்றல் மாற்றம் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கான உலகளாவிய முயற்சிகள். மின்சார வாகனங்கள், காற்றாலைகள் மற்றும் சூரிய ஆற்றல் தொழில்நுட்பங்களின் பெருக்கத்திற்கு வழிவகுக்கும். இந்த தொழில்நுட்பங்கள் அனைத்தும் அரிய மண் கனிமங்களை பெரிதும் நம்பியுள்ளன. உதாரணமாக 2030க்குள் மின்சார வாகனங்களின் உற்பத்தி பல மடங்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது நியோடிமியம் மற்றும் டைஸ்ப்ரோசியம் போன்ற தனிமங்களுக்கான தேவையை கணிசமாக உயர்த்தும். புதிய தொழில்நுட்பங்களான குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஏஐ செயலாக்க அலகுகள் மற்றும் மேம்பட்ட சென்சார்கள் போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் அரிய மண் தனிமங்களின் தனித்துவமான பண்புகளை பயன்படுத்திக் கொள்ளும். அரிய மண் கனிமங்கள் பாதுகாப்புத் துறையில், குறிப்பாக வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள், ரேடார் அமைப்புகள் மற்றும் போர் விமானங்களில் பயன்படுத்தப்படுவதால் அவற்றின் பாதுகாப்பான விநியோகம் ஒரு நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அத்தியாவசியமானது.
இந்த கனிமங்களை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதுதான் எதிர்காலத்தின் தொழில்நுட்ப வல்லமையை தீர்மானிக்கும். இதனால் பல நாடுகள் தங்கள் சொந்த அரிய மண் கனிம விநியோகச் சங்கிலிகளை பாதுகாப்பதற்கும் பன்முகப்படுத்துவதற்கும் மேலும் அவற்றின் மறுசுழற்சி மற்றும் மாற்றுகளுக்கான ஆராய்ச்சியில் முதலீடு செய்வதற்கும் உத்திகளை வகுத்து வருகின்றன. ஆகவே அரிய மண் கனிமங்கள் வெறும் கற்கள் அல்ல, அவை நம் நவீன உலகத்தின் உயிர்நாடி. நம் கைகளில் இருக்கும் தொழில்நுட்ப அற்புதங்களுக்கு பின்னால் அமைதியாக உழைக்கும் இந்த அரிய உலோகங்கள் மனிதகுலத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் மறைக்கப்பட்ட சக்தியாகவே தொடர்ந்து இருக்கும். அவற்றின் நிலையான உற்பத்தி, பொறுப்பான மேலாண்மை மற்றும் பாதுகாப்பான விநியோகச் சங்கிலி ஆகியவை எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் உலகளாவிய ஸ்திரத்தன்மைக்கும் இன்றியமையாதவை.